ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு தீர்மானம் பண்ணிவிட்டான் தசரதன். ஆனா கைகேயிக்கு இன்னும் தெரியாது. மந்திர ஓடி வந்து கைகேயின் இடத்துல சொன்னா. கைகேயி ரொம்ப சந்தோஷப்பட்டாள். என்ன சொன்னா தெரியுமா? ராமன் ராஜ்யத்துல இருந்தா என்ன, என் குழந்தை பரதன் ராஜ்யத்துல இருந்தா என்ன, எனக்கு பரதனை காட்டிலும் ராமனிடத்துலதான் அதிகமான பிரியம் அப்படின்னு சொன்னவள். கழுத்துல இருந்து வசந்ததான ஒரு ஹாரம், அதை எடுத்து மந்திர கையில கொடுத்தா. எனக்கு நல்ல செய்தி சொன்னியே, இதை உனக்கு பரிசாக வைத்துக்கொள் அப்படின்னு மந்திர கையில கொடுத்த உடனே மந்திர அதை தூக்கி எறிஞ்சா. தூக்கி எறிஞ்சுட்டு சொன்னா, கைகேயி என்ன நடக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப சந்தோஷத்துல இருக்கியே. கைகேயி சொன்னா, மந்திர கவலைப்படாத, ராமன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? ராமன் என்னுடைய பிள்ளை. ராமனை போல தர்மம் தெரிஞ்சவன் இந்த உலகத்திலேயே கிடையாது. மந்திர நீ எதுக்காக இவ்வளவு கவலைப்படணும்? அப்பதான் மந்தரை பேச ஆரம்பிச்சான். கைகேயி, ராஜ தர்மம்னா என்னன்னு தெரியாம போயிடுத்தேன். என்ன சொல்றேன் கேட்டுக்கோ. இப்ப ராமனோட பக்கத்துல யாரு இருக்கா? லக்ஷ்மணன் இருக்கான். உலகத்திலேயே தன் பக்கத்துல யாரு இருக்காளோ அவளைத்தான் நமக்கு ஞாபகம் இருக்குமே ஒழிய, நம்ம விட்டு வெகு தூரம் போனவர்களை நமக்கு ஞாபகம் இருக்காது. அவர்களை நாம மறந்து போயிடுவோம். இப்ப ராமன் கிட்ட இருக்கிறவன் யாரு? லக்ஷ்மணன். பரதன் எங்கேயோ கேகே நாட்டுல இருக்கான். அப்ப ராமனுக்கு லக்ஷ்மணன் இடத்துல பிரீதி இருக்குமா, பரதன் இடத்துல பிரீதி இருக்குமா? கைகேயி, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியலையா? பரதனுக்கு ராஜ்யம் வரும்னு கண்டிப்பா ராஜ்யம் வராது. பரதன் உயிரோடு இருக்கிறப்பவே பரதனை பத்திய ஸ்மிருதி, பரதனை பத்திய எண்ணம் தசரதனுக்கு இல்லை, ராமனுக்கு இல்லை, லக்ஷ்மணனுக்கு இல்லை. ஏன் உனக்கே இல்லையே? உன் பிள்ளைய புரிஞ்சு 12 வருஷமா இருக்கியே, பரதனை பார்க்கணும், ஒரு நாளாவது ஆசைப்பட்டிருக்கியா? கைகேயி, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த அரண்மனையிலேயே, கோசல தேசத்திலேயே கௌசல்யை போல அதிர்ஷ்டக்காரியுமே யாரும் கிடையாது. என்ன காரணம் தெரியுமா? அவள் பிள்ளை ராமன் ராஜ்யத்துக்கு வரப்போறான். ராஜ்யத்துக்கு வந்த உடனே இப்ப எல்லாம் சொல்றா இல்லையா, பதவிக்கு வந்தார், முதல் கோப்பிலே கையெழுத்து விட்டார் அப்படின்னு சொல்லுவா. நியூஸ்ல சொல்றா இல்லையா, அது போல இப்ப இங்க மந்திர சொல்றான். ஹே கைகேயி, ராமன் பட்டத்துக்கு வருவான். பட்டத்துக்கு வந்த உடனே கௌசல்யை ராமனிடத்துல 2 வரம் கேட்பது. என்ன கேட்பது தெரியுமா? முதல் வரத்தினால, ஹே ராமா, கைகேயி எனக்கு வேலைக்காரியாக ஆகணும், இது முதல் வரம். 2வது வரம் என்ன தெரியுமா? கைகேயி, உன் பிள்ளை பரதன் ராமனுக்கு வேலைக்காரனா ஆகணும் அப்படின்னு 2 வரங்களை கௌசல்யை ராமனிடத்துல கேட்பள். ராமன் ராஜாவா இருப்பான். அவன் ஆர்டர் போட்டுட்டானா, கைகேயி, இனிமே இந்த அரண்மனை கிடையாது, இனிமே இந்த சுகம் கிடையாது, இந்த ஐஸ்வர்யம் கிடையாது. நான் சொன்னது உனக்கு புரியறதா இல்லையா? கைகேயி, இன்னொரு வார்த்தை சொல்றேன் கேட்டுக்கோ. வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி அணை கட்டணும். வெள்ளம் வந்த அப்புறம் அணை கட்ட முடியாதே கைகேயி. நான் சொல்றது புரியாம இருக்கியேன்னு ஓன்னு கதறினாள் மந்தரை. இப்ப கைகேயிக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம்ங்கிறதுல கூட வருத்தம் கிடையாது. அவளுக்கு என்ன பயம் உண்டானதுன்னா, கௌசல்யைக்கு நாம வேலைக்காரியா போறதா, நம்ம புள்ள பரதன் ராமனுக்கு வேலைக்காரனா போறதா,